ஸோ சிக்கன் ஈரல், அதாவது சிக்கன் பெப்பர் ஃப்ரை நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது என்ன இந்த ஈரல் பெப்பர் ஃப்ரை என்ன ஸ்பெஷல்? இது வந்து செட்டிநாடு ஸ்டைல்ல ரைஸ்க்கு அதுக்கப்புறம் சப்பாத்திக்கு இதுக்கெல்லாமே வச்சு சாப்பிடலாங்க. ஓகே ஃபைன். ஸோ இப்போ சிக்கன் ஈரல் பெப்பர் ஃப்ரைக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துட்டு அப்படியே நாங்கள் குக் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். என்னென்ன தேவைங்கிறத பார்த்துடலாம். சிக்கன் ஈரல், வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, கரம் மசாலா, மஞ்சள் தூள், உப்பு, பச்சை மிளகாய், பெப்பர் தூள், எண்ணெய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு, சுருள்பட்டை, கிராம்பு, ஏலக்காய், குழம்பு மிளகாய் தூள், ஜீரகத்தூள். ஓகே, இப்போ தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? குக் பண்ண போறோமா இல்ல மேரினேட் பண்ண போறோமா? ஃபர்ஸ்ட் மேரினேட் பண்ணி வச்சு. ஓ, மேரினேஷன் அப்ப இருக்கா? ஃபைன். அழகா அங்க கப்பு இருக்கு. அந்த பவுல்ல சின்ன கப் பார்த்தாதே, எப்படி இருந்தாலும் பெரிய பவுல் தான் எடுத்துக்கணும். பண்ணிடலாம். பண்ணிக்கலாம். கட் பண்ணிக்க போறீங்களா? ஓகே. நைஃப் ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. ஓகே. ஃபைன். நம்ம அதை ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். பெரிய பெரிய பீஸா இருந்துச்சு, சின்ன சின்ன பீஸ். மறுபடியும் க்ளீன் பண்ண போறீங்களா பேபி? ஆமா மேம். ஓகே. சோ எனக்கு தெரிஞ்சு அந்த பவுல எடுத்துட்டு போயிட்டு க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே. நீங்க ரெடியாப்பா? ஓகே, ஃபுல்லா க்ளீன் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் இனிமே தான் நம்ம குக்கிங்க ஸ்டார்ட் பண்ண போறோமா அப்படின்னா இல்ல, இப்பதான் க்ளீன் பண்ணிருக்கோம். மேரினேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். அதுல என்னென்ன ஆட் பண்ண போறோங்கிறத பார்த்துலாம். இந்தாங்க பேபி. ஓகே. மஞ்சத்தூளும் இஞ்சி பூண்டு பேஸ்டும் போட்டு மேரினேட் பண்ணுவோம். ஓகே, போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஓகே. ஸோ மிக்ஸ் பண்ணி ஓரளவுக்கு முடிச்சாச்சு. இது எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும்? இல்லை, லைட்டாக நம்ம இப்போ வதங்க ஆரம்பிச்ச உடனே சரியா இருக்கும் மேடம். ஃபைன். ஓகே. ஸோ அப்போ அடுத்து வதக்க தான் போகிறோம். ஓகே. முதல்ல ஆயில் ஆட் பண்ணிட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் போட்டு முதல்ல தாளிப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஓகேப்பா. ஹீட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் கடாய். பாருங்க. ஹீட் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே. இதுல வந்து பட்டை சும்மா ஒரு 3 லவங்கம் மட்டும் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும். பூண்டு இப்ப போட போறது இல்லையா? ஆனியன் போடும்போது அதுக்கு முன்னாடி பூண்டு ஆட் பண்ணிக்கோ. வெங்காயம் போட்டுருவோமா இல்ல பொரியல்? இல்ல, ஃபர்ஸ்ட் பூண்டு போட்டுட்டு பொரியல். இப்படி ஸ்பில் ஆயுது ஆயில், அதுக்காக கேட்டேன். பூண்டு போட்டா கண்ட்ரோல் ஆகுமா? இல்ல, இன்னும் கொஞ்சம் அந்த பூண்டோட ஃப்ளேவர் வந்து அந்த எண்ணெயில வரும் இல்லைங்களா, அப்போ செட்டிநாடு ஃப்ளேவர் வரும். அதனால என்ன எல்லா பூண்டு தேவையாப்பா? போட்டுக்கலாம். இப்போ பூண்டு நல்லா நமக்கு அந்த ஃப்ளேவர் இறங்கணும்னாங்க, இறங்கிடுச்சு அப்படின்னா நம்ம வெங்காயத்தை போட்டுடலாம். ஆனால் பூண்டு கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆகணும்ல, அப்போதான் அது வந்து லைட்டா அந்த ஸ்மெல் வரும் இல்லைங்களா, அப்பவே கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் பூண்டோட ஃப்ளேவர் வருது. ஃப்ளேவர் செட்டிநாடுல இந்த ஃப்ளேவர் ரொம்ப முக்கியம். பார்த்து பண்ணுவாங்களோ? ஆமா. ஓகே. இப்போ அந்த கலர் சேஞ்ச் ஆகுது இல்லைங்களா, இப்போ ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. சரியான ஆனியன் போட்டோம்.
எப்பவும் சொல்ற மாதிரி தக்காளி இந்த ரெசிபிக்கு நம்ம எடுத்துக்கல. ஸோ ஆனியன் குக் ஆகிற டைம் கொடுத்தா போதும், அடுத்தடுத்து மற்ற விஷயங்கள்லாம் குக் ஆகிடும். அண்ட் நம்ம வந்து சிக்கனையுமே பார்த்தீங்கன்னா அழகா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுட்டாங்க, அது ஃப்ரை ஆகணும் ஈஸியாக அப்படிங்கிறதுக்காக. அண்ட் இப்போ நம்ம ஈரல் அப்படிங்கும்போது போன் இருக்காது, மோஸ்ட்லி நம்ம அப்படியே தான் நம்ம போட போகிறோம், அதனால போன்லெஸ்ஸான்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆமாம். ஸோ என்ன கொஸ்டின்னா, அந்த நார்மல் பெப்பர் ஃப்ரைக்கும் இதுக்கும் என்ன ஒரு டேஸ்ட்ல வித்தியாசம் இருக்கும்? அது வந்து ஃப்ளேவரே உங்களுக்கு செட்டிநாடு ஸ்டைலில் இருக்கும். ஸோ ஈரல்னா பொதுவாகவே எல்லாருமே வந்து நல்லா இருக்காது, ஒரு மாதிரி வாடை வரும், அந்த மாதிரி மேக்ஸிமம் அதை தவிர்த்துருவாங்க. பட் இது வந்து செஞ்ச உடனே கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், ஜூஸியாக. கிரேட். அப்போ அநேகமாக இது வந்து செட்டிநாடு ஸ்பெஷலுங்க. நாட்டுக்கோழியில் செய்வாங்களோ இல்லை பிராய்லர் தானா? நாட்டுக்கோழிலும் செய்யலாம். ஆனா சாஃப்ட் ஈரல் அந்த இது எடுத்துக்கணும். ஓகே, அப்ப அது பிராய்லர் தான். ஓகே. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி எடுத்துக்கலாமா? ஆட் பண்ணுங்க. ஓகே. நமக்கு வெங்காயம் வதங்கிடுச்சுன்னா போதும். அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா பெப்பர் ஃப்ரை அப்படிங்கிறதுக்கு நம்ம நிறைய சிக்கன்னாலே மசாலா ஹெவியாக வச்சு குக் பண்ணுறதையும் பார்த்துருக்கோம், மசாலாவே இல்லாமல் வெறும் மிளகாத்தூள், வெறும் குழம்பு மிளகாத்தூள் வச்சு குக் பண்ணுறதை பார்த்துருக்கோம். இந்த குழம்பு மிளகாத்தூள் ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட் இல்லையா? ஆமா, ஏன்னா ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும், ஒரு அந்த கிரேவி கன்சிஸ்டன்சிக்காக. ஃபைன். ஓ, பெப்பர் ஃப்ரைனா அதை ட்ரையாக பண்ண போகிறது இல்லை, கொஞ்சம் கிரேவியாக தான், செமி கிரேவியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கிரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ஸ்லிட் பண்ணி தான் இருக்கு, கட் பண்ணி போட்டுருலாம். ஒன்று போதுமாப்பா? ஒன்று போதும். பெப்பர் வேண்டி இருக்கும், அதனால இங்கே வைக்கிறேன். ஏன்னா பெப்பர் ஃப்ரைக்கு பெப்பர் தான் முக்கியம். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், அந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக. மறுபடியும் சால்ட் தேவைப்படும். நான் பாரு, இப்போதான் கருவேப்பிலையோட ஒரு ஃப்ளேவரே வருது, சால்ட் போட்டதுக்கு அப்புறமா தான். இப்போ வரைக்கும் இந்த ரெசிபியில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா அந்த முழு பூண்டு போட்டது. அதையே கம்மியா போட்டிருக்கோம், ரொம்ப ஓவரா ஃப்ளேவர் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகவா? எவ்வளவு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் பூண்டு முழுசா சாப்பிட மாட்டாங்க இல்லைங்களா, அதனால. அது மட்டும் இல்லாம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆல்ரெடி இதுல ஆட் பண்ணிருக்கோம், அதனால. இப்ப வந்து மேரினேட் பண்ணி வச்சிருக்க லிவர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. உங்களுக்கு கை வாஷ் பண்ணணும்னா பண்ணிட்டு வந்துருங்கப்பா. அதான் இப்போ கொஞ்சம் மூடி குக் பண்ணலாம். நான் மூடி வச்சிடுறேன். நீங்க வாஷ் பண்ணணும்னா ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்து. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழம்பு மிளகாய் தூள் அண்ட் மிக முக்கியமான பெப்பர் தூள். ஸோ பெப்பர் தூள் என் பக்கம் இருக்கு, குழம்பு மிளகாய் தூள் அங்கே இருக்கு. அண்ட் சிக்கனை இப்போதான் ராவா போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் குக் ஆனதுக்கு அப்புறமா ஆட் பண்ண போறோம். ஓகே. ஸோ வந்ததுலேருந்து செட்டிநாடுக்காக நிறைய வாட்டி நம்ம பேசிட்டோம். நீங்க எப்படி செட்டிநாடு சைடா இல்லை உங்களுக்கு அந்த ரெசிபிஸ் பிடிக்குமா? அந்த ரெசிபிஸ் ரொம்ப பிடிக்கும். ஓஹோ. நான் வந்து திருச்சி, பட் எனக்கு அந்த செட்டிநாடு அந்த ஒரு பெப்பர் அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஓ ஃபைன். எதனால பிடிக்கும்? அந்த அரைச்சி போடுற அந்த விஷயம். அது மாதிரி தான். ஆஹா, ஓகே. ஏன்னா ஓப்பன் பண்ணாதான் எப்படி இருக்குன்னு பார்க்க முடியும். அப்படின்னா அந்த கலர் ஒரு ரெட்டிஷ் கலருக்குள்ள அந்த மசாலா கலர் அது இனிமே தான் வரும். ஏன்னா நம்ம வந்து மிளகாய் தூள் போடலை, அதுதான் சிறப்பு. இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. அவ்வளோதான் இப்போதைக்கு.
இதோட பெப்பர் தூள் இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் மேம். ஓகே ஓகே. ஸோ தேவைப்பட்டா அகைன் நான் எடுத்து தரேங்க. ஓகே. ஸோ இப்போ ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதாவது ஏதாவது ஒரு நல்ல பவுடர்ஸ் போட்டு குக் பண்ணும்போது ஒரு ஃப்ளேவர் வரும்ல, ஆனால் அந்த ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு குக் பண்ணுவோம். ஸோ அப்படி அந்த பவுடரோட ரா ஸ்மெல் போகும். ஃபுல்லாக பவுடர்ஸ் ஆட் பண்ணியிருந்தோம், அது கொதிச்சுட்டே இருக்கு. அண்ட் நிஜமாவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வித்தியாசமான கலர்ல இருக்குப்பா. இப்படிதான் இருக்குமா இது? செட்டிநாடு அந்த ஃப்ளேவர் அந்த இதெல்லாம் இந்த கலர்ல தான் இருக்கும். ஆமா, ஃபினிஷ் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் டார்க் கலர்ல இருக்கும். ஆனா நம்மளோட அந்த ஃபேவரட் கலர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மிளகாத்தூளை போட்டு கலர் வரலனாலும் காஷ்மீரி மிளகாத்தூளை போட்டு கலருக்காக யூஸ் பண்ற ஆளுங்க நம்ம. அந்த கலர் நமக்கு கிடைக்கலையே அப்படின்னா இந்த ரெசிபி இப்படிதான் இருக்கும். ஒவ்வொரு ரெசிபிக்கு எப்படி அதோட டேஸ்ட், குக்கிங் அண்ட் கலரும் ரொம்ப முக்கியம். ஃப்ளேவர் மட்டும் கிடையாது, கலர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓ, இப்போ நம்ம என்ன அடுத்து என்ன பண்ண போறோம்? கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ண போறோம். கொஞ்சமா தான் ஆட் பண்ணணும். ஓகே. தண்ணி ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் லிட் போட்டு மூடி வச்சிடலாம். ஓகே. செட்டிநாடு அப்படின்னாலே நம்ம மசாலா நிறைய போடுவோம். இந்த ரெசிபிக்கு நம்ம மசாலாவே எடுக்கல, ஆனா அந்த 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 ஈரலோட ஃப்ளேவர் வந்து அந்த மசாலாவோட கலக்கும் போது இன்னும் நல்லா இருக்கும். சூப்பர். ஓகே. இப்ப நமக்கு கரம் மசாலா போட்டுட்டா வேலை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம அதுல லேட்டரா ஃபைனலா தான் ஆட் பண்ண போறோமா? ஆமா மேடம். ஓகே. இப்போ உங்களுக்கு அந்த ஸ்மெல் வருதுங்களா? இப்போ ஃபைனலா வந்து கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதுல ஆட் பண்ணிக்கலாம். நான் அங்க குவைட் பண்ணி தரேன். இந்த அது பவுடர் தான் அதுல ஆட் பண்ணனும். ஓகே. ஓகே. ஓகேவா? போதுமா? இப்போ வந்து இது கரம் மசாலா. ஓகே. ஓகே. கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் மேம். இப்போ ஃபைனலா ஜீரகத்தூள். இந்த ஜீரகத்தூளும் பெப்பரும் தான் வந்து அந்த செட்டிநாடு ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணிக்கலாம் ஜீரகத்தூள். அதுக்கப்புறம் பெப்பர் தூள் மேம். பெப்பர் தூள் மறுபடியும் வேணுமா? எஸ், ஃபைனலி ஃபைன். ஓகே. ஓகே. இப்போ ஃபைனலா கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். ஃபைன். நீங்க ரெடின்னா பவுல் எடுத்து வச்சிடலாம். ஓகே. குக் ஆகணுமா இல்ல ஆஃப் பண்ணிடலாமா? இல்ல அவ்வளவுதான், ஆஃப் பண்ணிடலாமா? பண்ணலாமா? ஓகே. ஸ்பூன்னாலும் சரி இல்ல கரண்டினாலும் சரி எடுத்து வச்சிடலாம். எது ஈஸி உங்களுக்கு? ஸ்பூன். ஓகே. நம்மளும் வந்து டேஸ்ட் பண்றதுக்கு எடுத்துப்போம். ஓகேமா? ஃபுல்லா வச்சிருங்கப்பா. ஓகே. 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 இப்போ நமக்கு இன்னைக்கு ரெசிபி கிடைச்சாச்சு. எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற செய்முறையை பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா, சிக்கன் ஈரல் இருந்துச்சு, அதை தேவையான அளவுக்கு பீசஸா சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கிட்டோம். பீசஸா கட் பண்ணதை நல்லா கிளீன் பண்ணிக்கிட்டோம். கிளீன் பண்ணதுல மேரினேட் பண்றதுக்கு என்னென்ன ஆட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள்,
தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இது ரெண்டுத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு வச்சிடணும். அது ரெஸ்ட் ஆகிற அந்த டைம்ல என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் போடுறோம். எண்ணெய் நல்லா சூடானதும் சுருள்பட்ட கிராம்பு ஏலக்காய் இது மூணுத்தையும் போட்டு இது பொரியிற அளவுக்கு வெயிட் பண்றோம். ஸோ இது பொரிஞ்சதுக்கு அப்புறம் நல்லா முழு பூண்டை எடுத்து அதில் ஆட் பண்றோம். ஸோ முழு பூண்டும் வந்து அந்த பச்சை வாசனை போய் அந்த பூண்டோட ஃப்ளேவர்லாம் அந்த எண்ணெயில் இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபைனாக சாப் பண்ண ஆனியன் அண்ட் ஆனியனை தொடர்ந்து தேவையான அளவுக்கு கருவேப்பிலை போட்டு இதெல்லாம் கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் நல்லா பச்சை மிளகாய் எவ்வளோ உங்களுக்கு ஃப்ளேவருக்கு தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் வதங்கிட்டு இருக்கிற கேப்பில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த சிக்கனை ஆட் பண்ணணும். சிக்கனை ஆட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு பவுடர்ஸ் இருந்தது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழம்பு மிளகாய் தூள் போட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பெப்பர் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் குக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணியும் விட்டு நல்லா சிக்கன் குக் ஆகிற அந்த டைமை நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கரம் மசாலா போடுறோம். கரம் மசாலாவை தொடர்ந்து நம்ம ஃப்ளேவருக்காக ஜீரகத்தூள் ஆட் பண்ணுறோம். மறுபடியும் கொஞ்சம் பெப்பரை ஆட் பண்ணி உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு ஃபுல்லாக எல்லாத்துக்கும் ஓகேவான அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா இதுதான் இன்னைக்கு நாங்கள் செஞ்ச இந்த சிக்கன் லிவர் பெப்பர் ஃப்ரை. ஓகே, ஸோ இப்போ நம்ம எப்படி செஞ்சோம் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. டேஸ்ட் பண்ண வேண்டாமா? பட் நிஜமாவே வந்து பிராய்லர் கோழி இது வரைக்கும் நம்ம குக் பண்ணியிருக்கோம். ஏன்னா இங்கே நமக்கு நாட்டுக்கோழிலாம் அவ்வளோவா கிடைக்காது அப்படிங்கிறதா நார்மல் சிக்கன்னா அதுதான். ஸோ ப்ரோட்டீன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அந்த ப்ரோட்டீன்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் குக் பண்ண இது வரைக்கும் அந்த மசாலா அந்த ஃப்ளேவருக்கும் இன்னைக்கு நம்ம பண்ண இந்த லிவர் ஃப்ரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளேவரே வேற மாதிரி தான் இருக்குல்ல. அண்ட் யூஸ்வலாக அந்த என்ன சொல்லுங்க சிக்கனோட அந்த ஒரு ஃப்ளேவர் வரும், அதுவே இல்ல, இது வேற மாதிரி இருக்கு. ஆமா, ஆஹா, ஓகே. ஸோ இப்படியும் குக் பண்ணலாம், இப்படி நம்ம சிக்கனை இந்த மாதிரி சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி நானும் வந்து இந்த எபிசோட் ஆரம்பிச்சதுலேருந்து அந்த மசாலா ஃப்ளேவர் வரும் பிகாஸ் வி ஆர் யூஸ்ட் டு தட் ஃப்ளேவர் அப்படிங்கிறதுனால அது வரும் அப்படின்னா அந்த ஃப்ளேவரே இல்லை, இது டோட்டலாக வேற மாதிரி இருக்கு. அண்ட் இதுவே வந்து இந்த ரெசிபியோட சிறப்புன்னு சொல்லலாம். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாம். ஆனால் ஒரு விஷயம் நம்ம சொல்லியே ஆகணும், கண்டிப்பாக அந்த செட்டிநாடோட ஃப்ளேவர் வந்து வந்திருக்கு. ஏன்னா நம்ம வந்து பெரிய மசாலாலாம் இவங்க அந்த 18 மசாலா அவங்க 34 மசாலாலாம் சொல்லுவாங்க ஒவ்வொரு ரெசிபிக்கு, அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணலை. பட் 2-3 பவுடர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு ஒரு பெஸ்டான டேஸ்ட்டு. அந்த கிரேவி எல்லாம் நம்ம செட்டிநாடு ரெசிபிஸில் சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த கிரேவியோட ஒரு ஃபீல் கூட இதில் இருக்கு. வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருந்தா அந்த கிரேவியா கூட இது கிடைச்சிருக்கும். ஆமாம், ஆனியனும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிட்டோம்னா இன்னும் கிரேவி ஜாஸ்தி இருக்கும். பட் ஃபைன். இந்த சிக்கன் ரெசிபியை பொறுத்த வரைக்கும் இந்த பெப்பர் ஃப்ரையை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான பெப்பர் ஃப்ரையாக இருக்குது. இது கண்டிப்பாக புதுமையாக மட்டும் இல்லை, ஒரு ரெசிபி எடுத்துகிட்டு வந்து நம்ம புதுசாக இங்கே காமிக்கிறோம் அப்படின்னாலும் அதுவுமே சிறப்பு தான். ஏன்னா சிக்கனை பொறுத்த வரைக்கும் நம்மளும் சிக்கன் பிரஸ்ட் ஆகட்டும் இல்லை விங்ஸ் ஆகட்டும் இப்படி அப்படின்னு எதையாவது ஒன்று கொண்டு வந்து லெக் பீஸை கொண்டு வந்து நம்ம சாப்பிட்டே வழக்கமாயிருச்சு. பட் இது ஒரு புதுமையான ரெசிபியாக தான் இருந்துச்சு.